வணக்கம் நண்பர்களே, நான் கார்த்திகேயன். இந்த வீடியோவில் கரண்ட் அஃபேர்ஸில் மார்க் எப்படி அதிகம் எடுக்கிறது, கரண்ட் அஃபேர்ஸ் மேலே எப்படி இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணுறது, எக்ஸாமுக்கு எப்படியெல்லாம் நோட்ஸ் எடுக்கிறது, எளிதாக எப்படி எடுக்கிறது, இதை பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். பொதுவாக கரண்ட் அஃபேர்ஸில் எக்ஸாம்ஸ் படிக்கும் பொழுதோ எக்ஸாம்ஸில் கேட்கும் பொழுதோ நம்ம ஃபேஸ் பண்ணுற விஷயங்கள் என்ன அப்படின்னா, நியூஸ் பேப்பர் படிக்கும் பொழுது எதை படிக்கிறது, எதை ஸ்கிப் பண்ணுறது, எதை விடுறது. டெய்லி நான் நோட்ஸ் எடுக்கிறேன், ஆனால் அது மறுபடியும் படிக்கிறதுக்கு எனக்கு மனசு வர மாட்டேங்குது. அது டைம் வேஸ்ட் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. நிறைய பேர் வேறு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நியூஸ் பேப்பர் படிக்கிறதே டைம் வேஸ்ட், நான் அந்த டைமில் வேறு ஏதாவது சப்ஜெக்ட் படிக்கலாம் தானே, அது படிக்கிறதுக்கு வேறு சப்ஜெக்ட் படித்தாலும் எனக்கு மார்க் வருமே, இதிலே டைம் போகுது. ஸோ இந்த மாதிரியான நமக்குள்ள சில கேள்விகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இதை எப்படி டேக்கிள், எப்படி மேனேஜ் பண்ணுறது. ஸோ பொதுவாக கரண்ட் அஃபேர்ஸ்க்கு படிக்கிறதே நம்ம எக்ஸாமுக்காக தான். இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்த்துக்கிறேன், இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகிறதுனா பின்னாடி பார்த்துக்கிறேன். எனக்கு ஃபஸ்ட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லுங்கள் அப்படிங்கிறவங்களுக்காக நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கணும்னா எக்ஸாம்ஸில் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கிற ஒரு அனாலிசிஸ் தெரியணும். ஓகேவா? அது எந்த எக்ஸாமாக இருந்தாலும். ஃபார் எக்ஸாம்பிள், கரண்ட் அஃபேர்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா, ஃபேக்ட் அண்டு கான்செப்ட். ஓகேங்களா? இது ரெண்டும் தெரிஞ்சால் மட்டும்தான் கரண்ட் அஃபேர்ஸில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆக முடியும். எக்ஸாம்ஸ் பொறுத்து இது ரெண்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். இது ரெண்டும் நீங்கள் டேட்டா ப்ளஸ் கான்செப்ட், ஃபேக்ட் ப்ளஸ் கான்செப்ட் தெளிவாக இருந்தீங்கன்னா எப்படிப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ் இருந்தாலும் இன்டைரக்டாக கேட்டாலும், ஓகேவா, நேரடியாக கேட்காம இன்டைரக்டாக கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். சரி, அப்போ ஃபேக்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதா கான்செப்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதா அப்படின்னு எக்ஸாமை பொறுத்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா ஃபேக்டை விட கான்செப்டு தெளிவாக இருக்கணும். அப்போ தான் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸில் உங்களால் கிளியர் பண்ண முடியும். டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஈக்குவலாக கேட்குறாங்க, ஃபேக்டும் கான்செப்டும் ஈக்குவலாக கேட்குறாங்க. பேங்க் எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஃபேக்ட் கொஞ்சம் அதிகம் கேட்குறாங்க. எக்ஸாமை அப்ரோச் பண்ணுறதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காக தான். ஆனால் நீங்கள் படிக்கும் பொழுது ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி படித்தா எந்த டைப் ஆஃப் எக்ஸாமாக இருந்தாலும் கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு ஃபேக்ட்னு சொல்கிறீங்க அண்டு கான்செப்ட்னு சொல்கிறீங்க. எனக்கு இதை ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது மாநாடு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் G20 சம்மிட், G20 மாநாடு இப்படின்னு ஒன்று நியூஸில் பார்க்குறோம். கரெக்டாக? இதில் G20 சம்மிட், அந்த மாநாடு எங்கே நடந்தது, எப்போ நடந்தது, இது ஃபேக்ட். எதற்காக நடந்தது, என்ன காரணத்துக்காக நடத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொஸ்டின்ஸ் கேட்கும் பொழுது அதுக்கு கிடைக்கிற ஆன்சர்னா கான்செப்ட். அப்போ ஃபேக்ட்டுக்கும் கான்செப்டுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியுதா? கான்செப்டை படிக்க கொஞ்சம் டைம் ஆக தான் செய்யும், ஃபேக்டை படிக்கிறதுக்கு டைம் கம்மியாக தான் இருக்கும். ஃபேக்ட்டுங்கிறது இட்ஸ் பேஸ்ட் ஆன் மெமரி. நீங்கள் எவ்வளோ தூரம் மெமரி பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் அந்த ஃபேக்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும். கான்செப்ட்டுங்கிறது டைம் ரீட் பண்ணுறது தான். எவ்வளோ தூரம் படிக்கிறீங்களோ, அது எவ்வளோ தூரம் புரிஞ்சுக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் அது மைண்டில் நிற்கும். இது லைஃப் லாங் மறக்காது. அது ஏதாச்சும் நீங்கள் ஒரு ட்ரிக் வச்சுக்கணும், இல்லைன்னா ஏதாவது ஒரு ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அது நினைவில் இருக்கும். அது ஒரு ஷார்ட் டேர்ம், இது லாங் டேர்ம். அப்போ லாங் டேர்ம் படிக்கிறவங்க ஷார்ட் டேர்மாக வர விஷயத்த கரெக்டாக கெஸ் பண்ணி கூட எக்ஸாமில் அடிப்பாங்க. அப்போ ஃபேக்ட்டும் கான்செப்டுக்கும் உள்ள தெளிவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பேஸ் பண்ணி படிங்க, எக்ஸாம் பொறுத்து படிங்க. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு எங்கே போனாலும் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஆஃப்டர் காலேஜ், நீங்கள் காலேஜ் முடிச்சதுக்கு பிறகு நீங்கள் எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினாலும் கரண்ட் அஃபேர்ஸை ஒன்று ஆட் பண்ணிடுவாங்க. கரெக்டாக? நீங்கள் இன்டர்வியூ போனாலும் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து தான் கொஸ்டின் கேட்பாங்க. எதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சிட்டாலும் கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆகும். அது என்ன அப்படின்னா, இப்போது கேண்டிடேட்டை, அதாவது எனக்கு வேலைக்கு நான் ஆள் எடுக்க போகிறேன், அப்போ எனக்கு எப்படிப்பட்ட ஆளாக நான் எடுப்பேன், எனக்கு எம்ப்ளாயாக ஆக போகிறீங்க, ஸோ எப்படிப்பட்ட ஆள் தான் நான் எடுப்பேன் அப்படின்னா, கொஞ்சம் ஒரு ஒர்க்கை ஈஸியாகவும் ரொம்ப ஸ்பீடாகவும் செய்கிறவங்கள தான் எடுக்க முடியும். கரெக்டாக? அப்படி எடுத்தால் தான் எனக்கு பெனிஃபிட்.
அதை தான் உங்கள்கிட்ட கேண்டிடேட்டாக இருக்கவங்கள்ட்ட எதிர்பார்க்குறாங்க. இப்போது ஒரு ஒர்க்கு கொடுக்குறேன், ஒரு டேட்டாவை, ஒரு தகவலை அப்லோட் இல்லாட்டி டவுன்லோட், ஓகேவா? ஒரு டேட்டாவை ஸ்பீடாக யாராவது அப்லோட் பண்ணுங்கள் இல்லைன்னா டவுன்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஒரு கேட்டகரி வந்து 2G மொபைல் யூஸ் பண்ணுறாங்க, இன்னொரு கேட்டகரி 5G மொபைல் யூஸ் பண்ணுறாங்க. இதில் யார் ஸ்பீடாக அந்த வேலையை செய்வாங்க? ஈஸியாக அவங்க ஃபாஸ்ட்டாக செய்யக்கூடியவங்க 5G மொபைல் உள்ளவங்க தான். கரெக்டாக? அப்போ அப்டேட்டட் 2Gங்கிறவங்க அப்டேட் ஆகலை, 5G வரை வந்துடுச்சு, ஆனால் அவங்க அப்டேட் ஆகலை. இவங்க அப்டேட் ஆகிட்டாங்க, அதனால இவங்க ஸ்பீடாக தன்னோட வேலையை செய்கிறாங்க. அப்போ அவங்கள தானே நாங்கள் எடுக்க முடியும். கரெக்டாக? இப்போ அதே கான்செப்டை தான் கேண்டிடேட்டை எக்ஸாம் நடத்துகிறவங்க எதிர்பார்க்குறாங்க. இப்போ புரியுதா எதனால கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது? ஸோ அப்டேட்டாக ஆனவங்களை தான் எதிர்பார்க்குறாங்க. அப்போ நீங்களும் அந்த அப்டேஷனில் இருக்கணும் அப்படின்னா இந்த ஃபேக்ட் ப்ளஸ் கான்செப்ட்டுங்கிறத தெளிவாகிக்கோங்க. எக்ஸாம்ஸ்க்கு நோட்ஸ் எப்படி எடுக்கிறதுங்கிறத பார்க்கலாம். எக்ஸாம்ஸில் ஒரு 25 டாபிக்ஸ் தாங்க, ஓகேவா? கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு ஒரு சிலபஸ் எதுவும் கிடையாது. நீ என்னதான் படித்தாலும் அது ஒரு கடல் போன்றது. யாராலும் அதை டீச் பண்ணி கம்ப்ளீட் பண்ண முடியாது. மற்ற சப்ஜெக்ட் உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும், பட் இது கம்ப்ளீட் பண்ண முடியாது. காரணம், நீங்கள் ஒரு 5 நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு ஒரு 4 வெப்சைட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நியூஸ் பேப்பரே ஏதோ ஒரு வெப்சைட்டே பார்த்தீங்கன்னா அங்கே நீங்கள் உங்களுக்கு தெரியாத இன்ஃபர்மேஷன் அங்கே இருக்கும். அப்போ இது கம்ப்ளீட் பண்ணவே யாராலுமே முடியாது. அப்போது எக்ஸாம்ஸில் எதில் இருந்தால் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கிறது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா, ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸில் இருந்து எதுலேருந்து கொஸ்டின் கேட்குறாங்கன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நோட்ஸ் எடுத்துட்டா போதும். எக்ஸாமுக்கு 25 டாபிக் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். அது என்ன 25 டாபிக் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன், சர்வதேச நிறுவனங்கள் அமைப்புகள் இருக்குது பார்த்தீங்களா, WHO, UNESCO, இந்த மாதிரி உள்ள நியூஸ் வந்துச்சுன்னா நோட்ஸ் எடுத்துக்கோங்க, ஓகேவா? WHO, UNESCO, அவங்க யுனெஸ்கோ வந்து ஏதாவது ஒரு ஹெரிட்டேஜ் சைட்டு, பாரம்பரிய சைட் இருக்குது பார்த்தீங்களா, பாரம்பரிய தலங்கள், அது ஏதாவது அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. WHO ஏதாவது ஒரு ரிப்போர்ட், ஏதாவது ஒரு நியூஸ் சொல்லியிருப்பாங்க, சரிங்களா? மாதிரி COVID-19 இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரேக்கிங்கான நியூஸ் தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய பேரில் வரக்கூடிய செய்திகள் எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் அண்ட் ரிசைனேஷன், புதுசாக முக்கியமான அஃபிஷியல்ஸ் யாராவது அப்பாயின்மெண்ட் ஆகியிருப்பாங்க, ரிசைனேஷன் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா? தென் அவார்ட்ஸ் அண்ட் ரிகக்னேஷன், விருதுகள் மற்றும் அங்கீகாரம். தமிழ்நாட்டை TNPSC இருந்தால் தமிழ்நாடு அளவில் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்துக்கோங்க. அண்டு நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ், UPSC, SSC, பேங்கிங் அப்படின்னா நேஷ்னல் லெவலில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க, ஓகே? தமிழ்நாடு அளவில்னா அதிகமாக TNPSCயில் கேட்கக்கூடிய விருதுகள் அப்படின்னா இந்த திருவள்ளுவர் விருது, திருவிக்கா விருது, இது போன்ற தமிழக அரசு கொடுக்கக்கூடிய விருதுகள் எப்பவுமே ஒரு கொஸ்டின் ஏரியாவாக இருக்கும், ஓகேவா? சரி, அடுத்து 4வது வந்து ரிப்போர்ட்ஸ் அண்ட் ரேங்கிங்ஸ். ரிப்போர்ட்ஸ் அண்ட் ரேங்கிங்ஸ்னால் அந்த தரவரிசை பட்டியல் விடுவாங்க பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்குது, இந்தியா அளவில் வேர்ல்டு லெவலில் இந்தியா வந்து ஒரு 8th பிளேஸில் இருக்குது, இந்த மாதிரி வரக்கூடிய ரேங்கிங்ஸ், ஓகேவா? அண்டு முக்கியமான ரிப்போர்ட்ஸ், அறிக்கைகள், இந்த மாதிரி உள்ளது, ஓகேவா? வேறு 5th சம்மிட் அண்டு கான்ஃபரன்ஸ், மாநாடுகள். நான் சொன்ன மாதிரி G20 சம்மிட், இந்த மாதிரி ஒரு மாநாடுகள் நடக்குது பார்த்தீங்களா, அந்த மாநாடுகளை பற்றி ஒரு பக்கமாக எழுத வேண்டாம். நான் சொன்ன மாதிரி ஃபேக்ட் ப்ளஸ் கான்செப்ட், அது 2 கிளாரிட்டி இருந்தால் போதும். நெக்ஸ்ட் கவர்மெண்ட் ஸ்கீம், கவர்மெண்ட்டோடைய ஸ்கீம்ஸ் கொஸ்டின் ஏரியா எப்போவுமே, ஓகேவா? அது ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி. நெக்ஸ்ட்டு புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், புத்தகம் ரீசெண்டாக புக்ஸ் எழுதியிருப்பாங்க, ஆத்தர்ஸ் எழுதியிருப்பாங்க, எந்த ஆத்தர் எழுதுனாங்க அப்படிங்கிறது. தென் இம்பார்ட்டன்ட் டேஸ், முக்கியமான நாட்கள். ஒவ்வொரு நாளும் நீ என்ன பண்ணுறீங்க, நோட்ஸ் எடுக்கும்போது இந்த நாள் இன்றைக்கி டேட்டில் ஏதாவது ஈவெண்ட்ஸ் இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. டெய்லி எழுதும் பொழுது இம்பார்ட்டன்ட் டேஸை ஒரு கதை மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த டேக்கு அப்புறம் இந்த டே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து உட்காந்து படிக்காமல் டெய்லி எழுதும் பொழுது உங்களால் ஒரு கதை மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு மைண்டில் எப்போயுமே ஈஸியாக ஞாபகம் இருக்கும், ஓகே? அது டெய்லி எழுதுனா மட்டும்தான் முடியும். அண்டு 9th அக்யூசேஷன் அண்டு மெர்ஜர்ஸ், ஏதாவது ஒரு கம்பெனியை கவர்மெண்ட்டோ இல்லை முக்கியமான ஒரு பெரிய கம்பெனியோ கையகப்படுத்தியிருப்பாங்க, இல்லைன்னா மெர்ஜர் இணைச்சிருப்பாங்க, இந்த மாதிரி நியூஸ்னால் அதில் பார்க்குற மாதிரி இருக்கும். அண்டு 10th லேட்டஸ்ட் கோர்ட் வெர்டிக்ஸ், சமீபத்திய நீதிமன்ற தீர்ப்புகள், ஓகேவா? ஸோ நீதிமன்ற தீர்ப்புகள் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது.
ஸோ அது ஹைகோர்ட்டாக இருக்கலாம், சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நியூஸை கண்டிப்பாக படிக்கணும். 11th நேஷ்னல் டிசாஸ்டர் சேஃப்கார்ட். ஓகேவா, இயற்கை பேரிடர், ஏதாவது ஒரு வால்கனோஸ், ஏதாவது ஒரு புயலோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று வரலாம், சரிங்களா? அதோடைய தாக்கம், இதனால் அதுக்கு அவங்க எந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க, என்ன மாதிரி ஆப் யூஸ் பண்ணாங்க, எந்த மாதிரி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ரேஷன் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, வார்த்தைகள்லாம் வரும் பார்த்துறீங்களா, அந்த மீட்பு பணிக்கு அந்த ஆப்ரேஷன் இந்த அப்படின்னு சொல்லுவாங்க. இது போன்ற தகவல்களை அதில் நோட்ஸ் எடுத்துக்கிறது பெட்டராக இருக்கும். அண்ட் என்விரான்மெண்ட் எக்காலஜிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். சுற்றுச்சூழல் சம்மந்தப்பட்ட நியூஸ், பறவைகள் சரணாலயம், பறவைகள் அழிந்து வருது, புலிகள் அழிந்து வருது, இந்த மாதிரி ஏதாவது நியூஸ் வந்தாலும் அது இம்பார்ட்டன்ட். அண்ட் லேட்டஸ்ட் டிஸ்கவரி ஹெல்த் சயின்ஸ், சரிங்களா? ஸோ சுகாதார சம்மந்தப்பட்டதில் புதுசாக ஏதாவது கண்டுபிடிச்சிருந்தா அந்த மாதிரி நியூஸ்கள் நோட் பண்ணிக்கோங்க. லேட்டஸ்ட் இன்வென்ஷன், புதுசாக கண்டுபிடிச்சிருந்தா அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் பற்றியும் எடுத்துக்கோங்க. அண்ட் பிளேஸ் இன் நியூஸ், ஓகேவா, செய்திகள் அடிக்கடி அந்த ஒரு பிளேஸை பற்றி சொல்கிறாங்க, இடங்களை பற்றி வருது அப்படின்னா அதையும் எடுத்துக்கோங்க. ப்ரொஃபைல் ஆஃப் ஸ்டேட்ஸ், ஓகேவா, ப்ரொஃபைல் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது ஒரு மாநிலங்களின் சுய விவரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மாநிலத்துடைய ஒரு ஸ்பெஷலான விஷயங்களை பற்றி நியூஸில் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோயம்புத்தூர் அப்படின்னா மான்செஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகே, அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ஒரு மாநிலத்துக்குன்னு ஒரு அங்கீகாரம் ஒரு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாநிலத்துக்குன்னு ஒரு சிறப்பு அம்சங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி உள்ளதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கல்ச்சரல் பெனரோமா, கலாச்சாரம் மற்றும் பண்பாடு சார்ந்த செய்திகள். சமீபத்தில் அகழ்வாராய்ச்சி ஆர்காலஜிக்கல் நடந்திருக்கும், எக்ஸ்கவேஷன் நடந்திருக்கும் பார்த்தீங்களா, இது போன்ற நியூஸ்கள், ஏதாவது ஒரு பழம்பெரும் வரலாற்று செய்திகள் கொண்ட ஏதாவது நியூஸ் கிடச்சிருக்கும், ஏதாவது கல்வெட்டுகள் கிடச்சிருக்கும், இந்த மாதிரி இப்போ கீழடி, இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஈவெண்ட்ஸ்லாம் நியூஸில் வருது பார்த்தீங்களா, இதெல்லாம் நீங்கள் கேதர் பண்ணிக்கணும். அண்ட் டிஃபென்ஸ், நேஷனல் செக்யூரிட்டி அண்டு டெரரிசம், பாதுகாப்பு சம்மந்தப்பட்டது, அது சம்மந்தமாக என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருந்தாலும் சரிங்களா. இரு நாடுகள் இராணுவ பயிற்சி செய்யலாம், ஏதாச்சும் ஒரு வெப்பன்ஸ் வாங்கியிருக்கலாம், சமீபத்தில் டெரரிசம் அட்டாக் நடந்திருக்கலாம், இது போன்ற நியூஸ்களை கேதர் பண்ணிக்கணும். அண்ட் எமினன்ட் பர்சன் அண்டு ஒபிச்சுவரி, புகழ்பெற்ற நபர்கள் மற்றும் மறைவு. சரி, புகழ்பெற்ற நபர்கள் அப்படிங்கிறது சமீபத்தில் அவங்க பெரிய அவார்ட்ஸ் வாங்கிக்கலாம், பத்மஸ்ரீயோ இந்த மாதிரி வாங்கிக்கலாம், அவங்க யாராச்சும் மறைந்திருக்கலாம், இல்லை இந்த மாதிரி முக்கியமான நபர்கள் பற்றி செய்திகள், ஓகேவா. குடியரசு தினத்துக்கு ஒரு சீஃப் கெஸ்ட் வெளிநாட்டிலேருந்து ஒரு அதிபரோ இல்லை பிரதமரோ வரலாம். ஸோ இந்த மாதிரி நபர்கள் பற்றின ஒரு நியூஸ், ஓகே. தென் லேட்டஸ்ட் டைரி ஆஃப் ஈவெண்ட், நேஷனல் அஃபேர்ஸ், இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ், ஓகேவா. ஸோ இது போக சில ஈவெண்ட்ஸ் புதுசாக நடக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி விஷயம் ஒரு ஹின்ஸ் மாதிரி ஒரு பாயிண்ட் மாதிரி எழுதிக்கோங்க. 2 எக்கனாமி அண்டு பேங்கிங், பொருளாதார சம்மந்தப்பட்ட நியூஸு, ஓகேவா. அண்ட் பொலிட்டிக்கல் சிஸ்டத்துலேருந்து கொஸ்டின்ஸ் வரும். இந்தியாவில் இருக்க நேஷ்னல் பார்ட்டி, அது மாதிரி தமிழ்நாடு இருந்தால் ஸ்டேட் பார்ட்டி, அந்த அங்கீகாரம் பெற்ற கட்சிகள், ஓகேவா. அவங்களுடைய சிம்பிள்ஸ்னால் இப்போ ரீசன்ட் டிஎன்பிஎஸ்சி இதெல்லாம் கேட்குறாங்க, அவங்களுடைய சிம்பிள்ஸ், அவங்க இந்த கட்சி, அவங்களுடைய சின்னங்கள் என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. அண்டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, மாஸ் மீடியா அண்ட் கம்யூனிகேஷன், ஓகேவா. புதுசாக ஒரு ஆப்போ, புதுசாக ஒரு ரோபோட்டிக்கோ, இந்த மாதிரி புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சுதான் இந்த மாதிரி ஒரு நியூஸ் நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா. இதுக்கு எல்லாத்துக்குமே இது எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸில் நியூஸில் வரக்கூடியதுதான். இது போக கடைசியாக ஒன்று இருக்குது, ஸ்டாட்டிக் ஜிகே அப்படிங்கிறது நிலையான ஜிகே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த நியூஸ் பார்க்குறீங்களே அதில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாட்டிக்கான இன்ஃபர்மேஷன். எக்ஸாம்பிளுக்கு இப்போ பிரசிடெண்ட்டை பற்றி நீங்கள் நியூஸில் படிக்கிறீங்க, பிரசிடெண்ட் வந்து இதை தொடங்கி வைத்தார், இல்லைன்னா பிரசிடெண்ட்டுக்கான தேர்தல் எலெக்ஷன் நடந்துச்சு அப்படிங்கும் போது ஸ்டாட்டிக் ஜிகேனா என்னென்னா, ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் யார், இது வரைக்கும் எத்தனை பிரசிடெண்ட் இருந்திருக்காங்க, இப்போ அகைன் வந்து ஒரு விமன் பிரசிடெண்ட் வந்திருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு விமன் பிரசிடெண்ட் யார், இந்த மாதிரி ஒரு பேக்கப் டேட்டா இருக்குது பார்த்தீங்களா. ஏற்கனவே நிலையாக ஒரு ஜிகே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனும் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும் பொழுது அடிஷ்னலாக எழுதி வச்சுட்டா உங்களுக்கு அடுத்த டைம் கரண்ட் அஃபேர்ஸ் புதுசாக ஒரு நியூஸ் வரும் பொழுது ரொம்பவே எளிதாக புரிய ஆரம்பிச்சிடும். எளிதாக புரியணும்னா அது பேக்கப் ஸ்டாட்டிக் ஜிகே ஒரு இம்பார்ட்டன்ட், ஓகேவா. ஸோ இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே தெரியும் பொழுது உங்களுக்கு ஈஸியாக எக்ஸாம்ஸில் நீங்கள் எழுத முடியும். கரண்ட் அஃபேர்ஸை நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கிறனால தான் நமக்குள்ள அது ஒரு பேர்டன், ஒரு சுமையாக அது தெரியுது.
நீங்கள் போய் பாருங்கள், இந்த டீ கடையிலாம் பாருங்கள், அங்கே ஒரு 8th 10th தான் படிச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்கள்ட்ட போய் இந்த நியூஸ் சம்மந்தமாக கேட்டு பாருங்கள், அவ்வளோ அழகாக தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அவங்களால முடியும்போது ஏன் நம்மளால் முடியறது இல்லை? காரணம், அவங்க படிக்கிறது எக்ஸாமில் எது கேட்பாங்க அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் உட்காந்து அவங்க படிக்கிறது இல்லை. எக்ஸாமுக்காக அவங்க படிக்கலை, ஒரு கதை பேசுகிறதுக்காக. ஓகேவா? பொதுவாக நமக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், தன்னம்பிக்கை எப்போ கூடும் அப்படின்னா, நமக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சிருந்தால் தான். ஒருத்தவங்கள்ட்ட தனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறதுக்காக, வெளிப்படுத்துறதுக்காக அவங்க கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறாங்க. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கும் பொழுது அவங்களால நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண முடியுது. இன்னொரு விஷயத்தை அவங்கள்ட்ட நோட் பண்ணால் தெரியும், தொடர்ந்து அவங்க படிப்பாங்க. ஏன்னா நியூஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் 80% நேற்று என்ன நடந்துச்சோ, போன வாரம் என்ன நடந்துச்சோ, அது ஒரு கண்டினியூட்டி தான் இருக்கும். புது நியூஸ் அப்படின்னா ஒரு 20% தான். ஓகேவா? அவங்க ஒரு 50 minutes 20 minutesலேயே படிப்பாங்க. ஆனால் அவ்வளோ நியூஸ் சொல்லுவாங்க. நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக அந்த நியூஸ் பேப்பர் புதுசாக படிக்கிறோம்னு சொல்கிறேன்னா, ஒரு நாள் ஃபுல்லாகவே கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நியூஸ் பேப்பர் படிப்பாங்க. அவங்களால அதே இன்ஃபர்மேஷன் சொல்ல முடியாது. அதுக்கு காரணம், புதுசாக அவங்களுக்கு படிக்கும் பொழுது எல்லாமே புதுசாகவே அவங்களுக்கு நியூஸ் பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே புதுசாக தெரியும். ரெகுலராக படிப்பவங்களுக்கு ஆல்ரெடி அந்த இன்ஃபர்மேஷனோட பேக்ரவுண்டு தெரியுங்கிறனால ஷார்ட்டாக அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் மட்டும் படிச்சுட்டு போயிடுவாங்க. அதனால தான் அவங்க ஒரு 1/2 hourல அந்த இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்கிட்டு பேச ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இதான் கான்செப்ட். அப்போ ஏன் நமக்கு இன்ட்ரெஸ்ட்டை வரலைன்னா, நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கிறோம். அவங்க ஒரு விஷயத்தை சொல்லணும், தெளிவாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக படிக்கிறாங்க. தன்னோட தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிறதுக்காக படிக்கிறாங்க. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் இனி படிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு அந்த படிக்கிற இன்ட்ரெஸ்ட்டு க்ரியேட் ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கான கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். நான் அனலைஸ் பண்ண ஒரு விஷயங்கள்ல இருந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் கொடுத்துக்கோங்க. அண்டு ஏதாவது சொல்லணும், இந்த வீடியோ பற்றி உங்களுடைய ஃபீட்பேக் இருந்தால் கமெண்ட்ஸில் கொடுத்துக்கோங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.